அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் பனிஷ்மெண்ட்னு சொல்லி நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணி தானே செஞ்சோம். ஸோ நாங்கள் எப்படி குற்ற உணர்ச்சியில் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பாயிண்ட் வச்சாலும் வேற யாருக்கும் மைக் போடலன்னு பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அப்படியே பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகலை. உங்களால் தான் மற்றவங்க முட்டை போயிடுச்சு, மற்றவங்களோடது பால் போயிடுச்சு, மற்றவங்களோடது டீ போயிடுச்சு, காஃபி போயிடுச்சுன்னு போது ரம்யாலாம் ரொம்ப சீப். இதுக்கு எனக்கு வந்து அந்த காஃபி வேணும், டீ வேணும், அது ஓகே. நான் அந்த எமோஷன்ஸ் கூட வரல. அந்த வீட்டில் ஃபுட்டு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ அதே விஷயத்துக்கு அந்த பொண்ணுக்கு ஃபுட்டு முக்கியம் போது அந்த பொண்ணு சாப்பிட வேண்டிய குழம்புல மீனை போட்டுட்டு அவளுக்கு கத்திரிக்காவும் இல்லாமல் கத்திரிக்காய் குழம்பும் இல்லாமல் பழைய பன்னீரை வச்சு, அப்போ அவளோட எமோஷன்ஸ் அங்கே முக்கியம் தானே. அவளுக்கும் தானே அந்த முட்டை கிடைக்கல. ஓகே, ஆப்வியஸாக அவள் தப்பு பண்ணியிருக்கா. ரியலைஸ் பண்ணி அவள் பனிஷ்மெண்ட் நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சிருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமருதீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாரு, செஞ்சாரு. பாரு வந்து ஒரு சிலர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணாங்க, பாரு தான் எங்கேயுமே வேலை செய்யல, கமருதீன் செய்யறதா காட்டுறாங்க, பாரு செய்யறதா காட்டல. ஆனால் கமருதீன் ஆனால் இன்னொரு இடத்துல தெளிவாக சொல்லிடுறா, பனிஷ்மெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணி செய்கிறோம். ஏன்னா முன்னாள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் எபிசோடில் வரும், லைவ்ல வந்து அமித் போய் பேசுவார். இந்த மாதிரி வந்து நான் செய்கிறேன், நீ எப்படி செய்யலன்னு சொல்ல, ரிஜிஸ்டர் பண்ணாதெல்லாம் பாரு கேட்குமா, நீங்கள் செய்கிறீங்க பாரு, இல்லைன்னு சொல்ல அவங்க கண்ணு முன்னாடி செய்யுங்க, அப்போ தான் அவங்க கோவம் குறையணும். அவங்க கோவம் குறையறதுக்காக, அவங்க ஈகோ குறையறதுக்காக செய்ய முடியாது. நான் மதிக்கிறது பிக் பாஸை மதிப்பேன், அந்த டாஸ்க்கு மதிப்பேன். எனக்கு வந்து என்ன சரின்னு தோணுதோ அது மாதிரி தான் நான் செய்வேன். மற்றவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணவோ, மற்றவங்களுக்கு வந்து நாங்கள் சரின்னு ப்ரூஃப் பண்ணவோ நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ இல்லைண்ணே எனக்கு தலையா இருக்கல, எனக்காக செய்யல, நான் ப்ரெஷர், இவன் தலைய பொசிஷனை காப்பாத்திக்க, இவன் தலை மரியாதையை காப்பாத்திக்க, அவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் அதை ஃப்ரேம் பண்ணுவான். அப்போ பாரு அது அப்போ கமருதீன் கூட சரி ஓகே உங்களுக்காக செய்யறேன்னு சொல்லுவார். ஆனா பாரு வந்து நான் செய்யறேன், ஆனா நீ சொல்ற எல்லாத்தையும் செய்ய முடியாது, நீ அந்த குரூப்பிசம் சொல்ற எடுத்துட்டு வந்து வச்சு அதுக்காக செய்யன்னு சொன்னா என்னால செய்ய முடியாது. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணுன்ற தெளிவு எனக்கு இருக்கு. ஸோ அதன் பிரகாரம் தான் நான் செய்வேன். நீ சொல்றன்றதுக்காக அந்த குரூப்பிசம் சொல்றாங்கன்றதுக்காக நான் செய்ய முடியாது, நான் தெளிவா சொல்லுவா. ஸோ அவ என்ன செய்யணுமோ நெசசிட்டி அதை செய்வா, அதை தான் அவளும் சொல்லுவா. அப்படின்னும் போது ரைட் 3 மணி 2 மணி இருக்கு, 2 பேருமே வேலை செஞ்சாங்க. அந்த ஹவுஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கிச்சனில் வேலை செய்யறதுலாம் கமருதீன் எல்லாமே செஞ்சாங்கன்னு சொல்லும் போதுமே எண்ட் ஆஃப் த டே அது வந்து அதுக்கான கன்க்ளூஷன் வந்து வினோத் சொன்னது வந்து அது வந்து வியானா, நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வியானா இந்த திவ்யா என்ன தப்பு பண்ணிச்சோ, ஜட்ஜா இருக்கும்போது ஜட்ஜா தான் இருக்கணும். இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸை வச்சு நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்கணும், நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது. ரைட்டா? இந்த வியானா சபரி கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம், சபரி கேட்காத பாயிண்ட்ஸ் எல்லாம் இது எடுத்து பேசுது ஜட்ஜ். அதுக்கு நீ லாயரா இருந்திருக்கணும், ஜட்ஜில் இருக்கக்கூடாது இல்ல. ஏன்னா இந்த சைடு சபரி சைடு சூஸ் பண்ணது வியானா, பாரு சைடு கமருதீன் சைடு சூஸ் பண்ணது வினோத் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சபரி எந்தெந்த அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வக்கீல் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கல, இல்ல கிராஸ் எக்ஸாமினேஷன்ல அது ப்ரூவ் ஆகலைன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும் போது எங்க வந்து பாரூக் கமருதீன் சைடுக்கு நியாயம் போயிருமோ, பாரூக் கமருதீன் சைடு நியாயம். ஏன்னா வியானாவும் மைக் கைட்டு வச்சுட்டு எஃப்ஜே கிட்ட பேசியிருக்காங்க. நான் நேத்துமே இது சொல்லியிருப்பேன், வெளியில கமருதீன் பாரு ஒன்று பண்றாங்க, எஃப்ஜே வியானா ஒன்று பண்றாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா திவ்யாவும் பண்ணியிருக்காங்க, அரோரா நிறைய வாட்டி பண்ணியிருக்கான்னு கமருதீன் சொல்றா. அப்போ அரோராவும் இதுக்குள்ள வரா. அப்போ வந்து மற்றவங்க எல்லாம் செஞ்சவங்க எல்லாம் எங்க மாட்டிக்க, ரம்யா நிறைய வாட்டி நாமினேஷனை பத்தி பின்னாடி